இங்கே வந்து இது வந்து மதுரை பைபாஸ் ரோடு, ஸ்டெர்லைட்டு பக்கத்தில் தான் இந்த ரோடு வந்து ஹைவே ரோடு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஊர் மக்கள் பொதுமக்கள் வந்து இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி புது பஸ் ஸ்டாண்டு, நம்ம ஏபிசி காலேஜஸ்ஸு, பத்திரப்பதிவு ஆஃபீஸு எல்லாமே இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி மேலாவட்டம் வழியாக தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. இது பயணிக்கிறதுனால வந்து இவங்க வந்து இப்போ வந்து இந்த இதில் ஒரு டிவைடர் உண்டு, இதை அடைச்சிட்டாங்க. இந்த அடைக்கிறதுனால இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து போக வேண்டியிருக்கு. அதனால் நேரம் விரயம் அதிகமாகுது. ரெண்டாவது, அவங்க அவசர கோலத்தில் போகிறதுனால விபத்துகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 பேர் பயணிக்கிற இந்த இடத்துல நீங்கள் மாற்று வழி ஏற்படுத்தாமல் இதை அடைச்சது தவறு. இதை அடைச்சிங்க, நீங்கள் ரூல்ஸ் படி அடைச்சிங்க. அதுக்கு மாற்று வழி வந்து ஸ்டெர்லைட்டு ஆப்போசிட்லேயோ அல்லது ரமேஷ் ஃப்ளவர் ஆப்போசிட்லேயோ ஏற்கனவே இருந்த ஒரு கட்டர் இருந்தது, அதை அடைச்சிட்டாங்க. அதை ஓப்பன் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றணும். தமிழக அரசாங்கமும் இதை உன்னிப்பாக கவனித்து, மாவட்ட ஆட்சியரும் இதை உன்னிப்பாக கவனித்து, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் பயணிக்கிற ஒரு இந்த வழியை நீங்கள் ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு அடிப்படையான விஷயத்தை நாங்கள் வந்து கோரிக்கையாக வைக்கிறோம். இது வந்து இவங்க வந்து நீங்கள் 2.5 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்கு சிரமப்பட்டு இவங்க ராங் ரூட்டில் பயணிக்கிறதுனால மேலும் விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விபத்துகள் நடக்குது. இந்த விபத்துகள் நடக்கிறதுக்கு இந்த நெடுஞ்சாலைத்துறையும் அரசாங்கம் தான் இதுக்கு வந்து வழிவகுத்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து குற்றச்சாட்டாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த டிவைடரை வந்து இந்த இதை வந்து நீங்கள் அடைக்காமல் இருந்திருந்தால் ஒரு வேளை இந்த விபத்துகள் நடக்காமல் இருக்காங்க. அவங்களுடைய வேலைகளை பார்த்து பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அடைச்சதுனால தான் பிரச்சனை. ரெண்டாவது, நீங்கள் மாற்று வழி கண்டிப்பாக வந்து ரமேஷ் ஃப்ளவர் ஆப்போசிட்லேயோ இல்லை ஸ்டெர்லைட்டு மெயின் கேட் ஆப்போசிட்லேயோ ஏற்கனவே இருந்த மாற்று வழியை நீங்கள் மறுபடியும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இது வந்து கண்டிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் உன்னிப்பாக கவனித்து இது மக்கள் பிரச்சனைன்னு நினச்சி நீங்கள் இந்த நிவாரணத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருப்போம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அந்த நேஷனல் ஹைவே வந்து 2010 போட்டாங்க. எல்லா ஊர்லேயுமே இணைப்பு சாலைகள் வரும்பொழுது சர்வீஸ் ரோடு போட்டு தான் இணைப்பு சாலை இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் நேரடியாக நீங்கள் களத்தில் வந்து பார்த்தா தெரியும், 4 வேஸில் இது ஹார்பரோட மெயின் சாலை, மதுரை டு தூத்துக்குடி பைபாஸு 4 வேஸில் பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாகனங்கள், கனரக வாகனங்கள் 40 டன் 30 டன் போட்டு ஓவர்லோடு போட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கட்டிங் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமாக 2009 போட்ட நம்ம அந்த பிரிட்ஜ் வந்து ஒன் சைடு பிரிட்ஜாகவே இருந்துச்சு. அந்த பிரிட்ஜு பக்கத்தில் டிவைடர் இல்லாமல் கட்டிங்கில் போய்கிட்டு இருந்தாங்க பொதுமக்கள் நிறைய. இன்றைக்கி வந்து அந்த பாலத்தை இறக்கத்தில் பாதுகாப்பு கருதி நீங்கள் டிவைடர் அடைச்சிருக்கீங்க, அதுக்கு நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். அதே சேம் டயத்தில் எங்களுக்கு ஒரு டிவைடர் ஏற்படுத்தி கொடுத்துட்டு நீங்கள் அடைச்சிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நீங்கள் டிவைடர் அடைச்சதுனால 10 வருஷ காலமாக அந்த பாதையை பயன்படுத்தின பொதுமக்கள் அவங்க அந்த அவசர கதியிலையும் அவங்க அந்த ரூட் வந்து ஷார்ட்கட்டாக இருக்குன்னு சொல்லி அதிலே எதில் போய் சின்ன சின்ன விபத்துகள் நடந்து நாளைக்கு பெரும் விபத்துக்களாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவுமே ஒரு 5-6 விபத்துகள் நடந்துருச்சு. ஒன்று ரமேஷ் ஃப்ளவர் முன்னாடியோ இல்லாட்ட ஸ்டெர்லைட் முன்னாடியோ ஏற்கனவே இருந்துச்சு. அந்த டிவைடர் தான் நாங்கள் கேட்குறோம். அதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தா எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா இந்த பாதையில் சுமார் 10,000 பேர் டெய்லி பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறவங்க, சிப்கார் தொழிற்சாலைக்கு போகிறவங்க, பள்ளி குழந்தைகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த இப்போ நீங்கள் அடைச்சிருக்கீங்க, அந்த அடைச்ச இடத்துலையே பொதுமக்கள் நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே பொதுமக்கள் 2 வீலரில் அவங்க ஆபத்தை உணராமல், அவங்களுக்கு நமக்கு விபத்து நடக்குங்கிற ஆபத்தை உணராமல் எல்லாருமே அந்த டிவைடரை கட் பண்ணி போகிறாங்க. நீங்கள் இதுக்கு வந்து ஒரு மாற்று வழி உடனடியாக நீங்கள் ரமேஷ் ஃப்ளவர் பக்கத்துலேயோ இல்லாட்ட ஸ்டெர்லைட் முன்னாடியோ பழைய டிவைடரை நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இது எங்கள் ஊராட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ளுதோம். அப்படி நீங்கள் தவறும் பட்சத்தில் நாங்கள் பொதுமக்களை திரட்டி சாலை மறியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.